ஓகே, இப்போ கரூருக்கு வந்து நேரடியாகவே செல்ல இருக்காரு முதலமைச்சர் விஜய். இப்போ இதற்கிடையில் இந்த மாதிரியான ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்ட இப்போ நிறைய வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு, கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த இந்த ஏற்க மறுத்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் வந்து கரூர் மக்களை நேரடியாக சந்திக்கிறதுல அந்த பயணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதா? அந்த பயணத்தில் தற்போது உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி திட்டமிட்டபடி அது கரூரில் ஜூலை 10ஆம் தேதி நிகழ்வு என்பது நடைபெறும். தற்போது திமுகவிற்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்பது இந்த விசாரணை கண்காணிக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு முன் இந்த புகாரை தற்போது இவ்வாறு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பதாக தெரிவித்து அந்த புகார் மனுவை அந்த குழுவிடம் அளிக்கும் ஒரே வாய்ப்பு மட்டுமே தற்போது திமுகவுக்கு இருப்பதால் அந்த வாய்ப்பை நோக்கித்தான் தற்போது திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதியார் தரப்பு நகரும் என்றே பார்க்க வேண்டும். இருப்பினும் இந்த கரூரில் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த அரசு நிகழ்வு என்பது திட்டமிட்டு நடைபெறும். அதற்கு எவ்வித தடையும் இல்லை. அதற்கு தடை விதிக்கவும் உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது போன்ற விவகாரங்களில் தற்போது திமுகவிற்கு தாக்கல் செய்துள்ள மனு என்பது விசாரணைக்கு ஏற்கப்படாமல் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலை என்பது திமுகவிற்கு ஏற்பட்ட பின்னடைவாகவே பார்க்க வேண்டியுள்ளது. இப்போ இவங்க தரப்புல வந்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு, அதனால எந்த கருத்தும் அவங்க பேசக்கூடாது அப்படிங்கிறதான வாதமா வச்சாங்க. இதற்கு வந்து அரசு தரப்புல இருந்து ஆஜரான வழக்கறிஞர் அவர் தரப்புல இருந்து என்ன வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு? குறிப்பாக ஒரு வழக்கு விசாரணை நடைபெற்றக்கூடியவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கை சுட்டிக்காட்டி டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் எதிராக வழக்கு விசாரணை நடைபெற்ற போது அவர் அந்த வழக்கு குறித்து பல்வேறு விமர்சனங்களை தெரிவித்ததையும் சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே ஒரு வழக்கு விசாரணை நடைபெறக்கூடிய நிலையில் அந்த வழக்கு குறித்த எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருக்க கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவாக இருக்கிறது. குறிப்பாக பேச்சுரிமையை தடுக்கும் வகையில், கருத்துரிமையை பறிக்கும் வகையில் எவ்வித உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு என்பது சாராம்சமாக பார்க்க வேண்டியுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கில் தற்போது தமிழக முதல்வராக உள்ள விஜய் வெறும் சாட்சியமாகவே அழைக்கப்பட்டு அவர் சிபிஐயிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் இல்லை என்பதையும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி திமுகவிற்கு இந்த ஒரு கேள்வியை எழுப்பி அந்த தெளிவை தற்போது உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளதையும் நாம் பார்க்க வேண்டியுள்ளது. இப்போ அடுத்தபடியாக இந்த இடையீட்டு மனு வந்து ஏற்க மறுத்திருக்காங்க. தொடர்ந்து திமுக தரப்புல இருந்து வேற ஏதாவது கோணத்தில் மறுபடியும் வழக்கு தாக்கல் செய்யவோ அதற்கான வாய்ப்புகளாக இருக்குமா? அவங்களுக்கு வந்து ஏதேனும் நிபந்தனைகள் ஏதேனும் கொடுக்கப்பட்டிருக்கா நீதிமன்றம் தரப்புல? நீதிமன்றத்தில், நாட்டினுடைய உச்சபட்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இனி நீதிமன்றம் செல்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு இல்லை. உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள நீதிபதி தலைமையிலான அந்த கண்காணிப்பு குழுவிடம் மட்டுமே அவர்கள் சென்று முறையிடுவதற்கு ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. அந்த கண்காணிப்பு குழு திமுகவின் புகாரை ஏற்று எவ்வாறு நடவடிக்கை எடுக்கும், இது போன்ற அறிவுறுத்தல்களை வழங்குமா என்பதுதான் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இருப்பினும் இந்த சட்ட வாய்ப்பு என்பது அவர்களுக்கு உரிய சட்ட வாய்ப்பு என்பது உச்சநீதிமன்றத்துடன் முடிந்து விட்டதாகவே நாம் பார்க்க வேண்டியுள்ளது. ஓகே, இப்போ இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களும் கேள்விகளும் அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா? குறிப்பாக நீதிபதிகள் இந்த கேள்வி எடுத்த உடனேயே எப்படி ஒரு முதல்வருக்கு இவ்வாறுதான் பேச வேண்டும், இவ்வாறு பேசக்கூடாது என்பது எவ்வாறு ஆணை பிறப்பிக்க முடியும் என்பதும் கருத்துரிமை பறிக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் ஒரு தடை உத்தரவை பிறப்பிக்க முடியும் என்ற கேள்வி முன்வைத்தார்கள். இவர்கள் தெரிவித்த கருத்து என்பது, குறிப்பாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தெரிவித்த கருத்து சாட்சியங்களை கலைக்கும் வகையில் இருப்பதாக தெரிவித்த வாதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வழக்கு என்பது தற்போது சிபிஐ புலன் விசாரணையில் இருந்து வரக்கூடிய நிலையில் முதல்வர் வெறும் குற்றம் சாட்டப்பட்ட நபராக இல்லை, அவர் வெறும் சாட்சியமாகவே இருக்கிறார் என்ற ஒரு வாதம் நீதிபதிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதை கருத்தில் கொண்டுதான் இந்த திமுகவின் இந்த மனு என்பது இந்த விசாரணைக்கு ஏற்க மறுத்து அது திரும்ப பெற அனுமதி அளித்து தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.